அனைவருக்கும் வணக்கம். ஜப்பான் அப்படின்னாவே எல்லா இன்னோவேஷனுக்கும் அது தாயகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ உயிரை காக்கிற வகையில செயற்கை ரத்தத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செயற்கை ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ரத்தம் தான் இவங்களுக்கு செலுத்தணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அதை முறியடிக்க போகுது. எந்த குரூப் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரத்தத்தை கொடுக்கலாம். யூனிவர்சல் ஆர்டிபிஷியல் பிளட்டை கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 2022 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற நாரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்கிற ப்ரொஃபசர் ஹிரோமி சாகாய் மற்றும் அவங்களோட டீம் வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. 2030 இந்த ஆராய்ச்சிகள்லாம் முடிஞ்சு ஜப்பான்ல இது வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வந்துச்சு அப்படின்னா சேவ் பண்றது வந்துட்டு இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு தேவைப்படுறது இல்லையா, அது தேவைப்படாது அப்படிங்கிறாங்க. இது நார்மல் டெம்பரேச்சர்லயே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த அணுக்கள் மற்றும் பிளட்லெட்டுகளை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க. சிறிய செயற்கை குமிழ்களா இது வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது வந்துட்டு உண்மையான ரத்தம் மாதிரியே அது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சிஜனை கடத்துறதுக்கும் அதே மாதிரி பிளட்டை அரெஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பிளட் வந்துச்சு அப்படின்னா இனி எந்த கவலையும் இல்லை. 2 ஆண்டுகள் இதை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர்ல இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். இதுக்காக கூலிங்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம இருக்கு. சரி, எப்படி இது 2030க்குள்ள இது சக்சஸ் ஆகி வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.